அது என்ன? நாங்க ஏனைய காலங்கள்ல உணவை உண்போம், சோறு, கறிகள், ஏனைய உணவு வகைகள். இதை நாங்க ஏனைய ரமலான் அல்லாத காலங்கள்ல ஹலால் சாப்பிடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே ஹலாலான உணவு ரமலானுடைய காலத்துல பகல் நேரத்துல நோன்புடைய நேரத்துல ஹராம். நாங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டோம், எல்லாருமே பயிற்சி பெற்றோம். என்னது? நாங்க நீங்க எவ்வளவு சொன்னாலும், நாங்க தனிமையில இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னால், நாங்க ஹலாலானதையே உண்ண மாட்டோம். அப்படியான ஒரு பயிற்சியை அல்லாஹு தாலா ரமலான்ல தந்தான். அதே மாதிரி உணவு மட்டுமல்ல, குடிபானம், இல்லற வாழ்க்கை எல்லாம் ஹலாலானது. ஹலாலானது. நாங்க ரமலான்ல நோன்பு பிடித்திருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்க என்ன செய்தோம் என்று சொன்னால், நாங்க இந்த ஹலாலானதை கூட அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுக்கு முழுமையாக அஞ்சி உணவை விட்டோம், ஹலாலான உணவு. நாங்கள் குடிபானத்தை விட்டோம், ஹலாலான குடிபானம். அதே போன்று நாங்க இல்லற வாழ்க்கையை விட்டோம், ஹலாலான இல்லற வாழ்க்கை. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ரமலான் உருவாக்கி இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுபக்கத்துல ஹலாலானதையே நாங்க விட தயார் என்றால், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வுக்கு பயந்து தனிமையில கூட நாங்க செய்ய மாட்டோம். அப்படி இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஹராமானதை அதை விட நாங்க விட்டுடுவோம். ஹராமானதை நாங்க அதை விட நாங்க விட்டுடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேருக்கு ஒரு 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சிகரெட் குடிக்கணும். சிகரெட் இல்லாம இருக்க இயலாது. வாழ்க்கையில சிகரெட் இல்லாம இருக்க இயலாது. அவங்க சில நேரம் பகல் நேரங்கள்ல 3 சிகரெட், 6 சிகரெட்டுகள் அப்படி பழகியவர்கள் இருக்கிறாங்க, விடவே இயலாது. ஆனா ரமலான்ல நோன்பு நேரத்துல விட்டாங்க. ஏன்? நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், நோன்பு பிடிச்சு என்ன சிகரெட் குடிக்க இயலாது என்று சொல்லி சிகரெட்டை விட்டாங்க. ஆனா உண்டு, எப்படா நோம்பு துறக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நோம்பு திறந்த உடனே சிகரெட்டை வாயில போட்டுக்கொள்ளுது. ஈச்சப்பழத்தை போட்டோ இல்லையோ, தண்ணீரை குடித்தோ இல்லையோ, ஏனைய உணவு பண்டங்களை சாப்பிட்டோ இல்லையோ, உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வைத்துடுவாங்க ஒரு ஓரத்தை தேடி. அது எப்ப? இஃப்தாருக்கு பிறகு. அப்பையும் ஒரு தக்குவா ஈக்குது அவர்கிட்ட. என்னண்டா, பகல் நேரத்துல நோம்பு பிடிச்சு கொண்டு களவுல எல்லாம் சிகரெட் குடிக்கல. சுபஹானல்லாஹ். எப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு பயம், இறையச்சம் இருக்கிறது, உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அவர் குடிக்கல? 4 பேர் தெரியாம, யாருக்குமே தெரியாம தனிமையில போய் அவருக்கு சிகரெட்டை நோம்பு பிடிச்சு கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம் என்றால் அவரு குடித்திருக்கலாம். ஆனா இல்ல, நான் என்ன ரப்புக்கு பயம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே பயம், அதே இறையச்சம், அதே எண்ணம், அன்பார்ந்த சகோதரர்களே, அதே கட்டுப்பாடு ரமலான்ல நோன்பு நேரத்துல மட்டுமல்ல, முழு வருஷமும் இருக்கணும், ரமலானுக்கு பிறகும் இருக்கணும் என்ற பயிற்சியை தான் அல்லாஹு தாலா ரமலான்லே தந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் காலத்துல நாங்க இரவு தொழுகை தொழுதோம், துஆக்கள் கேட்டோம், தௌபா செய்தோம், சதக்கா செய்தோம். இப்படி எல்லா அமல்களையும் நாங்க ஈடுபட்டோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்க அல்லாஹ் கிட்ட ஸ்பெஷலாக ஒரு துஆ கேட்கணும். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னிடமிருந்து நீ கபூல் செய்து கொள்வாயா. என்னுடைய இபாதத்துகளை, என்னுடைய அமல்களை, என்னுடைய வணக்க வழிபாடுகளை, நான் இந்த ரமலானிலே செய்த நல்லமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயா. அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி. மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அமல் செஞ்சு அந்த அமல் எங்கள்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்படலை என்று சொன்னால், நாங்கள் அந்த அமலுக்காக எடுத்த நேரம், அந்த அமலுக்காக நாங்கள் எடுத்த தியாகம் எல்லாமே வீணாகிவிடும். ஆக முக்கியம், நாங்கள் மனிதனுக்கு காட்டுவதற்காக, குடும்பத்துக்கு காட்டுவதற்காக, என்னோடு பழகியவர்களுக்கு காட்டுவதற்காக செய்த அமல்கள் அல்ல. எல்லாம்
அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த அமல்கள் என்றால், அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காக அதற்கென்ற ஒரு துவா நான் கேட்கும். என்ன துவா? யா அல்லாஹ் என் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம தக்கபல் மின்னி. நபிமார்கள் கேட்டார்கள் ஒரு அமலை செஞ்சா அல்லாஹ்வுக்காக செய்தால் அவங்க அந்த அமலை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சுவார்கள். அல்லாஹும்ம தக்கபல் மின்னி அப்படி என்று சொல்லி அவர்கள் இறைஞ்சுவார்கள் என்றதை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப நாங்க செய்த அமல்கள் அது எங்களுக்கும் ரப்புக்கும் உரியது. நாங்க இந்த அமல்களுடைய நன்மைகளை அன்பார்ந்த சகோதரர்களே வீணடித்து விடக்கூடாது, இல்லாமல் ஆக்கி விடக்கூடாது. சில பேர் திருப்தியில இருப்பாங்க. எப்படி என்றா, நான் ஏத்திகாஃப்ல இருந்தேன், நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய இஃப்தார் செஞ்சேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய நான் சதக்கா கொடுத்தேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ஜக்காத்தை சரியாக கொடுத்தேன். சில பேர் திருப்தியில இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். இதே திருப்தியோட சில பேர் என்ன செய்வாங்கன்னா மறுமையில வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அமல் செஞ்சு நரகம் போற ஒரு சாரார் இருக்கிறாங்க. செஞ்சது அமல் சரிதானே, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக செய்திருப்பார்கள். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய விசாரணையை சந்திக்கின்ற வரைக்குமே அவருக்கு தெரியாது ஏண்ட அமல் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படல, இதன் மூலமாக நான் நரகத்துக்கு போகிறேன் என்பது தெரியாது. எந்த அளவு கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல விசாரணை நடக்கும். அதுல ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிச்சால், நீ அல்லாஹ்வுக்காக என்ன செய்தாய் அப்படின்னு கேட்ட நேரம், யா அல்லாஹ் நான் உனக்காக என்ன செய்தேன் தெரியுமா, நான் உனக்காக அதாவது இஸ்லாத்தின் வழியிலே நான் போராடினேன். எந்த அளவுக்கு? ஹத்தா உஸ்துஷித்து, நான் ஷஹீதாகின்ற வரைக்கும் போராடினேன் யா அல்லாஹ், எல்லாமே உனக்காக இஹ்லாஸோட நான் போராடினேன் அப்படி என்று சொல்லுவான். அப்ப இத அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கதப்த, நீ பொய் சொல்றாய், நீ போராடினது உண்மை, ஆனா எனக்காக எல்லாம் போராடல. நீ போராடினது எதுக்காகன்னு சொன்னால், நீ போர் வீரன், மாவீரன் அப்படி என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடினாய். அது உனக்கு உலகத்துல கிடைச்சாச்சு, இங்க ஒன்றும் இல்ல, அவர் நரகத்திலே எரியப்படுவார். சஹீஹான ஹதீஸ். அதே போன்று காரி, அழகான முறையில கிராத் ஓதியவர், அழகான கிராத். அதே போன்று ஆலிம், அறிஞர், நல்ல ஆய்வாளர். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உலகத்திலே அவர்களுடைய அந்த கிராஅத்துக்குரிய அமலை செய்வாங்க. அதே போன்று ஆலிம் இல்முடைய வேலைகளை செய்வார்கள். சரிதானே? திருப்தியோட செய்வார்கள். எது வரைக்கும் திருப்தி என்றா, விசாரணைக்கு போகும் வரைக்கும் திருப்தி. அல்லாஹ் கேட்டாலும் விசாரணையில அதாவது திருப்தியாகவே பதில் சொல்வார்கள். என்ன திருப்தியான பதில்? யா அல்லாஹ் இது என்ன கேள்வி என்ற மாதிரி. ரைட், நான் உனக்காக அல் குர்ஆனை ஓதினேன் யா அல்லாஹ், நான் உனக்காக மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் யா அல்லாஹ் அப்படி என்று சொல்லி சந்தோஷமாக திருப்தியாகத்தான் சொல்லுவார். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்றாய். நீ கிராத் ஓதினது உண்மை, குர்ஆனை நீ மனப்பாடம் செஞ்சது உண்மை, நீ என்னது இல்மை கற்றது உண்மை, மார்க்கத்தை படித்தது உண்மை, மக்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்ததெல்லாம் உண்மை. ஆனா நீ அதை எனக்காக செய்யல. நீ காரி, இவர் ஒரு காரி என்று மக்கள் புகழ் பேச வேண்டும் என்பதற்காக செய்தாய். அதே மாதிரி இவர் பெரிய ஆலிம், ஆய்வாளர், அறிஞர் அப்படி என்று உன்னை பத்தி பேசணும் என்பதற்காக நீ செய்தாய். அது உலகத்துல கிடைச்சாச்சு. உன்னை காரி என்றாங்க, ஆலிம் என்றாங்க, பெருமை புகழ் எல்லாம் கிடைச்சாச்சு, இங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நரகத்திலே எரியப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஆள், அவர் யாரு? மிகப்பெரிய கொடை வள்ளல், உண்மையிலே கொடை வள்ளல். எந்த அளவு கண்டா அவரு திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் நான் சுவர்க்கவாசி.
நான் சுவர்க்கவாசி. எந்த அளவுக்கு அவட மனசுல அந்த திருப்தி இருக்குது என்று சொன்னால், மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை சந்திக்கின்ற வரைக்குமே அவருக்கு திருப்தி. அங்கதான் தெரிய வருது என்னண்டா, நான் முழுக்க முழுக்க செஞ்சது அல்லாஹ்வுக்காக அல்ல, நான் செஞ்சது எதுக்காக, மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் கிட்டேயே சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், நான் யா அல்லாஹ் உனக்காகத்தான் யா அல்லாஹ் என்ற செல்வத்தை நான் உனக்காகவே மக்களுக்கு கொடுத்தேன் அப்படி என்று சொல்லுவான். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கதத்தை, நீ பொய் சொல்றாய், நீ கொடுத்ததெல்லாம் உண்மை, அள்ளி கொடுத்ததெல்லாம் உண்மை, நீ கொடை வள்ளலா இருந்ததெல்லாம் உண்மை, நீ எனக்காக செய்யல, நீ எதற்காக செஞ்சாய், மக்கள் புகழ வேண்டும், மக்களுடைய அதாவது மக்கள் புகழ்ந்து உனக்கு பெருமை கிடைக்க வேண்டும், அப்படித்தான் நீ அந்த அமலை செய்தாய், அது உனக்கு கிடைத்து விட்டது, புகழ் எல்லாம் கிடைச்சாச்சு, சரிதானே, இங்க ஒன்றுமே இல்லை, நரகத்துக்கு போ அப்படி என்று சொல்லப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். இது ஏன் நான் சொல்றேன் என்றால், நாங்க செஞ்ச அமல்களுக்கு தானே யாருக்கிட்டையும் நாங்க பெருமையா பேசிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த முறை சதக்கா கொடுத்த எப்படி தெரியுமா அப்படி என்று யார்கிட்டையும் பேசாதீங்க, யார்கிட்டையும் சொல்லி காட்டாதீங்க. அதை உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில வைங்க. சகோதரர்களே, நீங்க செய்த அமல்கள் இதையெல்லாம் நீங்கள், அதாவது இது நான் அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே. ஏனென்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் செய்த நன்மைகள் எங்களுடைய ஒரு சிறிய எண்ணத்தினால், மக்கள் புகழ வேண்டும், மக்கள்கிட்ட நான் பிரபல்யமாக வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தினால அந்த அமலுக்குரிய நன்மையும் கிடைக்காமல் நரகத்துக்கு வீசப்படுகிற நிலைமை யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. எங்களுக்கு பேசிப்படும், ஒரு சந்தோஷத்துல பேசிப்படும், போன ரமலானை விட அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலான்ல நான் நிறைய அமல் செஞ்சேன் தெரியுமா, அப்படி அமல், குர்ஆன் நான் 10 முறை ஓதி முடிச்சாச்சு சொல்ற. எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல இயலாது, எண்ணங்கள் சரி, உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் அல்லாஹ். ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும், ரைட். அதே மாதிரி நான் இந்த முறை 3வது வருஷம் தொடர்ச்சியாக இஅ்திகாஃப், நான் இந்த வருஷம் 5வது வருஷம் தொடர்ச்சியாக இஅ்திகாஃப். அது மட்டுமல்ல, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் வரமாட்டாங்களே இஅ்திகாஃபுக்கு, அவங்களாம் வரமாட்டாங்க. இப்படி தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி இதெல்லாம் வானம் நாங்க செஞ்சது எதற்காக, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி என்ற அந்த எண்ணம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. எங்களோட நாவுகளை நாங்க பாதுகாத்து எங்களோட அமல்களுக்குரிய நன்மைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே. இதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன 3 சாரார்கள் இருக்கிறாங்க. அதுல அந்த 2வது சாரார் எப்படி என்றால், ரமலானுக்கு முன்னால அமல்ல பெரிய ஈடுபாடு இல்லாதவர்கள், ஆனா ரமலான்ல நிறைய ஈடுபாடு காட்டியவர்கள் அமல்கள்ல. ரமலான் முடிஞ்சதோட அவங்க என்ன செய்வாங்கண்டா, திரும்ப ரமலானுக்கு முந்தி உள்ள நிலைமைக்கு பேத்துடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுலதான் நாங்க கவனமாக இருக்கணும். ஏனென்றால் ரமலானுக்கு முன்னால சுபஹு தொழுகை இல்லை. மாசத்துல 30 நாள் 31 நாள், ரைட். அந்த 30 நாள்ல அல்லது 31 நாள்ல, நான் இங்கிலீஷ் டேட்டா சொல்றேன், 30-31 நாள்ல ஒரு நாள் சரி சுபஹு தொழ வராதவர் அல்லது ஓரிரு நாட்கள் சுபஹு தொழ வந்தவர், ரமலான்ல 29 அல்லது 30 நாட்களும் சுபஹு தொழுக மிஸ் ஆகாம வந்தவர் மட்டுமல்ல, வராதவருக்கு குறை சொன்னவர். பாருங்கப்பா, சுபஹுக்கு தொழாம இருக்கிறாங்க பாருங்களேன், சஹர் செஞ்சுட்டு படுக்கிறாங்க அப்படி என்று சொன்னவர் ரமலானோட முடிஞ்சு மறுவ பழைய நிலைமை. சுபஹுக்கு அவர் இல்ல, மறுவைன்னு அவரை காண்றதுக்கு அடுத்த ரமலான் வரணும். அப்படியான நிலைமையில சில சகோதரர்கள் தொடர்ச்சியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் இது நடக்கிறது தான். மஸ்ஜிதோட 5 வேளை தொழுகையோட
மும்முரமாக முன்னுக்கு நின்று முக்கத்தமாக இருந்து இந்த ரமலான்ல அவ்வளவு ஆர்வமாக 5 நேரத்துக்கும், அதாவது அதான் சொல்றது 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே பள்ளிக்கு வருவார். அவ்வளவு ஆர்வம். ஆனா ரமலானுக்கு முன்னால இது இருக்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் கவலையான விஷயம் என்னண்டா, அந்த மாற்றம் ரமலானுக்கு மட்டும். சில பேர் ரமலானுக்கு மட்டும், ரமலானுக்கு பிறகு ஆளை காணோம், அவரை காண முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, நாங்கள் ரமலானை வணங்குகின்றவர்கள் அல்ல, நாங்கள் ரமலான்